بسم الله الرحمن الرحيم. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோல சலாம் சொல்வதுடைய சிறப்புகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு முஃமின்களும் எந்த மாதிரி எப்படி வாழணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட விஷயங்களை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை ஒன்றுதான் முஹம்மன், அதாவது சலாம் கூறுதல். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒருத்தரை சந்திக்கும் போது சலாம் சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாகவே ஆயிடுச்சு. ஏன்னா அப்படியே நம்ம ஒருத்தரை பார்த்து சலாம் சொன்னாலுமே அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களான்னு ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் சலாம் சொல்றோம். இந்த மாதிரி பாகுபாடு பார்த்து சலாம் சொல்வது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவருக்கும் சலாம் கூறுவதை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். எனவே இதை பின்பற்றி வாழ்வதுதான் சரியான முறை. சலாம் சொல்வதை பற்றிய ஒரு நிகழ்வு. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பதும் உனக்கு அறிமுகமானவருக்கும் உமக்கு அறிமுகமற்றவருக்கும் சலாம் சொல்வதுமாகும் என்று பதிலளித்தார்கள். இந்த நிகழ்வை அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் சஹீஹுல் புகாரி 6236. அடுத்ததாக யார் யாருக்கு சலாம் சொல்லுவது சிறந்தது? முதலாவது, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கூறுவது. அல்லாஹு தஆலா தனது திருமறையான திருக்குர்ஆனில் கூறுகிறான், உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள். அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். அல் குர்ஆன் 4:86. இப்போ நம்ம எல்லாருக்கும் காமனா ஒரு டவுட் இருக்கும், அப்போ முஸ்லிம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம சலாம் சொல்லுமா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நம்மளுடைய மாற்று மத சகோதரர் சகோதரிகளுக்கும் நம்ம சலாம் சொல்லலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் தெரிவிக்கிறதுனால நமக்கும் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் முக்கியமாக சகோதரத்துவமும் அதிகரிக்கும். இரண்டாவது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம்க்கு செய்ய வேண்டிய கடமையாக சலாம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 ஆகும். அவை சலாமிற்கு பதில் சொல்லுவது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் தும்பியவருக்கு பதில் சொல்லுவது ஆகியவை ஆகும். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 1240. அடுத்ததாக, எவ்வாறு ஒருவர் ஒருவருக்கு சலாம் கூற வேண்டும்? இதை பற்றிய ஒரு நிகழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபி அவர்கள் அவருக்கு பதில் சலாம் கூறினார்கள். பின்னர் அவர் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 10 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் கூறியவுடன் அவர் அமர்ந்தார். நபி அவர்கள் இவருக்கு 20 நன்மைகள் என்று கூறினார்கள். பிறகு மற்றொருவர் வந்தார். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினார். அவருக்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள். பிறகு அவர் உட்கார்ந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 30 நன்மைகள் என்று கூறினார்கள். அதாவது ஒரு சலாமை முழுமையாக கூறுவதினால் நமக்கு 30 நன்மைகள் கிடைக்கின்றது. சுபஹானல்லாஹ். இந்த நிகழ்வை அறிவிப்பவர் இம்ரான் பின் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் அபுதாவூத் 4521. மேலும் சலாம் எனும் முகமனை பரப்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி உள்ளார்கள். நோயாளியிடம் நலம் விசாரிக்கும்படியும் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லும்படியும் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று கூறுகையில் அவருக்கு யர்ஹமுக் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக என பதில் சொல்லும்படியும் உன்னை நம்பி சத்தியம் செய்தவர் அதை நிறைவேற்ற உதவும்படியும் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவும்படியும் சலாம் எனும் முகமனை பரப்பும்படியும் விருந்து அழைப்பை ஏற்கும்படியும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் பராஉ இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் சஹீஹுல் புகாரி 5175. மேலும் வீடுகளில் நுழையும் முன் சலாம் கூறுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இதனை பற்றி அல்லாஹு தஆலா தன் திருமறையில் கூறுகையில், நீங்கள் உங்கள் இல்லங்களில் நுழையும் போது அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட அருள்மிகு நல்வாழ்த்தை அமைதியை கொண்டு
ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தமது வசனங்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக உங்களுக்கு தெளிவாக்கியுள்ளான். அல் குர்ஆன் 24:61. அடுத்ததாக சலாம் கூறுவதில் முந்திக் கொள்பவரின் சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் அவர்களில் முதல் சலாம் கூறுபவரே ஆவார். சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் அபுதாவுத் 4522. மேலும் ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, 2 மனிதர்கள் சந்தித்தால் அவ்விருவரில் எவர் சலாம் கூறுவதை ஆரம்பிப்பது என்று கேட்கப்பட்டது. அவ்விருவரில் அல்லாஹ்விடம் மிக நல்ல தகுதியானவரே சலாம் கூறுவதை ஆரம்பிப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் திர்மிதி மற்றும் ரியாலுஸ் ஸாலிஹீன் 858. அடுத்ததாக ஒவ்வொரு சந்திப்பின் போதும் சலாம் சொல்வது மிகவும் அவசியமானதாகும். இதை பற்றிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை சந்தித்தால் அவருக்கு சலாம் கூறட்டும். அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு மரமோ அல்லது சுவரோ அல்லது கல்லோ குறுக்கிட்ட பிறகும் அவரை சந்தித்தாலும் மீண்டும் அவருக்கு சலாம் கூறட்டும். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் அபுதாவுத் 4523. அடுத்ததாக ஒவ்வொரு சந்திப்பிலும் முசாபஹா செய்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 முஸ்லிம்கள் சந்தித்து முசாபஹா செய்தால் அவர்கள் இருவரும் பிரிவதற்கு முன்னால் அவர்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நூல் திர்மிதி 2651. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இனிமேல் எப்ப நம்ம ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டாலும் அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தைகளை கூறி அவனுடைய வார்த்தைகளை கொண்டு முழுமை பெற்று வரக்கூடிய முஃமின்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்ப சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.